அனைவருக்கும் வணக்கம். அண்ணமார் வரலாறு கதை தொடக்கம். இங்கே காராள. அனைவருக்கும் வணக்கம். இன்று அண்ணமார் வரலாறு பகுதி 9 கேட்டு மகிழுங்கள். இப்படியாக ஒரு கூட்டு குடும்பமாக, ஒரு கூட்டு பறவைகளாக இருந்த அண்ணன் தம்பிகளை தனித்தனியாக பிரிய கேட்டுட்டாங்க. அண்ணனாகப்பட்ட ஆளாத்தா கவுண்டர், நான் என்ன துரோகம் செய்தேன் தம்பிமார்களே, நான் என்ன துரோகம் செய்தேன்? மனம் பதறிப்போனார். தம்பிகளே, ஒரு கட்டு சுமையாக இருந்த நம்மை இப்போது பாகவத்தை பிரித்து கொடுக்குமாறு கேட்டிருக்கிறீர்களே என்று கேட்டார். அதற்கு, அண்ணே, எங்கே பெரியண்ணே, எங்களை ஒருபோதும் தப்பாக நினைக்காதீங்கண்ணே. எங்களுடைய மனைவிமார்கள் தான் நிலத்தை தனித்தனியாக பிரித்து கேட்டு வாங்க, அப்படி வாங்கிட்டா நாம் தனித்தனியாக பாடுபடுவோம்னு சொன்னாங்கண்ணே. அப்படியே அவங்க கூறுனாங்க. அதனால தான் அவ்வாறு நாங்கள் இப்படி கேட்டோம் அண்ணா. வேறு ஒன்றும் இல்லைண்ணா, எங்களை மன்னித்து விடுங்கள் அண்ணா என்றார்கள். அதற்கு, உங்களை என்னப்பா மன்னிப்பது? அம்பு எய்தவர் இருக்க அம்பை நோவானேன்? எனக்கு உங்கள் மீது கடுகளவும் எசகளவும் வருத்தமில்லை தம்பிமார்களே என்று கூறிவிட்டு, முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பியாக வாழ்ந்து வந்தோம். இப்போ ஆனால் தம்பிமார்களே, நீங்கள் இன்று நிலத்தை பிரித்து கொடுக்க எங்கிட்ட கேட்டுட்டீங்க. பரவாயில்ல, சந்தோஷம். உங்களுக்கு நாளைக்கு காலையில் உங்களது பாகத்தை தனித்தனியே பிரித்து கொடுத்து உங்களிடமே ஒப்படைத்திடுறேனப்பா என்று கூறிவிட்டு மணக்கவலையோட ஆளாத்தா கவுண்டர் வீடு திரும்பினார். இன்றைக்குமே கேட்காத கேள்விகளை எனது தம்பிமார்களே இன்று என்னிடம் கேட்டுவிட்டார்களே என்று நினைத்து முகம் சோர்ந்தவாறு வீடு திரும்பினார் ஆளாத்தா கவுண்டர். அப்பொழுது வீட்டிலிருந்து அவருடைய மனைவி பவளாத்தாய், அந்த அம்மா, அவரை பார்த்து, என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு உங்களது முகம்